என் தங்கப்பிள்ளையே, சந்திர தரிசனத்தினுடைய இந்த திங்கள் கிழமையின் வெற்றி விடியலில் என்னை மதித்து இந்த வாக்கினை நீ கேட்பாயானால் பேரதிசயம் ஒன்றை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் என்று அம்மா உனக்கு உத்திரவாதத்தோடு வந்திருக்கின்றேன். எதையும் சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே. ஏனென்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் எந்த ஒரு அற்புதமும் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு நினைவில் இருக்கட்டும். நான் இருந்து நடத்த வேண்டும் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் சரியாக அது உனக்கு நடந்துவிடும் என்பது உன்னுடைய நினைவில் இருக்கட்டும். எப்பேற்பட்ட பிரச்சனைகளை எல்லாமோ பார்த்து, எப்பேற்பட்ட சோதனைகளை எல்லாமோ கடந்து இப்பொழுது நல்ல நிலையில் வருவதற்கு தயாராக இருக்கின்ற என் பிள்ளைக்கு இந்த வராகியினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக தேவைப்படுகின்றதல்லவா? அதை உனக்கு தெளிவாகவும் உன் வாழ்க்கைக்கானதாகவும் கொடுக்கத்தான் உன் அம்மா வந்திருக்கிறேன் என்பது முதலில் உனக்கு நினைவில் இருக்கட்டும். என் தங்கமே, உன்னுடைய மனது எந்த ஒரு விஷயத்தை தீவிரமாக சிந்திக்கின்றதோ அதுவாகவே மாறக்கூடிய தன்மை கொண்டதுதான் உன்னுடைய வாழ்க்கை. அதனால் எதை சிந்தித்தாலும் மனதில் தெளிவோடு சிந்திக்க வேண்டும் என்று நீ எண்ணிக்கொள். எந்த விஷயத்தை பற்றி யோசித்தாலும் அதில் உன்னுடைய எண்ணங்கள் உனக்கான சந்தோஷத்தை கொண்டதாக இருக்கட்டும். எப்போதுமே மற்றவர்களை மனம் நோக பேசிவிடாதே. ஏனென்றால் அப்படி மட்டும் பேசிவிட்டு நாம் தெய்வத்தின் காலடியில் சென்று விழுந்து விழுந்து வணங்கினாலும் கடவுள் கேட்ட வரத்தை ஒரு நாளும் கொடுத்து விட மாட்டார் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் தருகின்ற இந்த நேரத்தில் உனக்கான வெற்றியை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். கஷ்டமும் நஷ்டமும் போக போக சரியாகிவிடும் என்று சொல்வார்கள். ஆனால் அது அப்படி கிடையாது. போக போக அது உனக்கு பழகிவிடும். இவ்வளவுதானே என்று பழகிவிடும். அதன் பிறகு அதன் வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணம் சிறப்பாக இருந்துவிட்டது என்றால் அதன் பிறகு யாராலும் உன்னை எந்த ஒரு கேள்விகளும் கேட்டுவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, நிம்மதியாக வாழ வேண்டுமா? அதிகமாக எதை பற்றியும் யோசிக்காதே. யாரையும் அதிகமாக நேசிக்காதே. யாரிடத்திலும் அதிகமாக எதையும் எதிர்பார்க்காதே. இந்த மூன்றும் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் கடந்துவிட்டு உனக்கென இருக்கின்ற ஒரு சந்தோஷத்தை பெறுவதற்கு நீ முழு முயற்சியோடு இறங்குவாயானால் என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நன்மைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எப்பொழுதுமே பேச வேண்டிய இடத்தில் பேசாதவன் கெட்டவன் என்பதனை புரிந்து கொள். பேசக்கூடாத இடத்தில் பேசுபவனும் கெட்டவன்தான். தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டவன்தான். தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டவன்தான் என்பதனை புரிந்து கொள். அதாவது நீ கெடுவது என்பது உன்னுடைய கையாலும் உன்னுடைய வாயாலும் தான். அதாவது கெட்டவன் என்றால் அவன் இதையெல்லாம் தொட்டு வாழ்க்கையில் கெட்டான் என்று உன் அம்மா சொல்கின்றேன். அதனால் எப்பொழுதுமே உன்னுடைய கையும் வாயும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்குடைய கட்டுப்பாட்டில் எப்பொழுதும் இருக்குமானால் நீ செய்கின்ற எந்த ஒரு செயலும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். வாழ்க்கையில் நீ நினைத்த உயரத்தை அடையும் வரை உன்னுடைய காதுகளை மூடிக்கொள். ஏனென்றால் உயர்ந்த பிறகு நீ வாயை மூடிக்கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே பேசுகின்ற வார்த்தைகள் தெளிவாக இருந்தால் நிச்சயமாக நடப்பது நல்லதாக நடக்கும். ஏனென்றால் கேட்பது அடுத்தவர்கள் காதுகள் அல்லவா? ஒருவேளை அவர்கள் நீ பேசுகின்ற வார்த்தைகளினால் மனமுடைந்து போய்விட்டார்கள் என்றால் அது உனக்கு எதிராக திரும்பிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை, எப்பொழுதுமே
இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பது உன் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நீ பணத்தை மட்டும் சேமித்து வைத்தால் போகாது. சில நல்ல மனிதர்களையும் சேமித்து வைக்க வேண்டும். ஏனென்றால் பணம் இல்லாத நேரத்தில் அவர்கள் உன்னை தாங்கி பிடிப்பார்கள். உன்னுடைய கஷ்டத்தில் உடனிருந்து உனக்கு நல்ல ஆறுதலை கொடுப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே. ஒரு வீடு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதனை காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், அந்த வீட்டில் தலைவனோ தலைவியோ முகத்தில் புன்னகையோடு இருப்பதுதான். என் குழந்தையை, பசிக்கு தகுந்த உணவும் பாசத்திற்கு ஏற்ற உறவும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற மிக பெரிய வரங்கள் என்பதனை புரிந்து கொள். அவரவர் செய்கின்ற துரோகங்களுக்கு அவர்களின் மனசாட்சி கொடுக்கும் தண்டனையே போதுமானது. ஆனால் மனசாட்சி உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் என்பதனையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். மனசாட்சி கொண்டவன் நிச்சயமாக தான் செய்கின்ற தவறை ஒரு நாள் புரிந்து கொள்வான் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாத விஷயமாகும். கஷ்டங்கள்தான் வாழ்க்கையில் அடுத்தடுத்த யோசனைகளை உனக்கு கொடுக்கும். கஷ்டம் இல்லை என்றால் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உனக்கு வராது என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கு கீழே இருப்பவர்களிடத்தில் சென்று கேட்டுப்பார். உன்னிடம் இருப்பது எத்தனை அழகான வாழ்க்கை என்பது உனக்கு புரியும். அவர்களிடத்தில் இருந்து பார்த்தால் உன்னுடைய கஷ்டம் என்னவென்று உனக்கே நிச்சயமாக புரிய வரும். என் பிள்ளையே, மனது கலங்குவதை உன்னுடைய கண்கள் காட்டி கொடுக்காத வரை நீ தைரியசாலியாகத்தான் மற்றவர்களுக்கு தெரிவாய். அதனால் எந்த நிலையிலும் கண்கள் கலங்கி விடாமல் உன்னுடைய மனதை நீ தைரியமாக வைத்திருந்தாயானால் இந்த வாழ்க்கையின் வெற்றி எப்பொழுதும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை கொடுப்பது எல்லாமுமே உன்னை நல்ல நிலையை நோக்கி அழைத்து செல்வதற்கானது என்பதனை புரிந்து கொள். வாழ்க்கை எப்பொழுதுமே 2 விஷயத்தை ஒருவருக்கு ஞாபகப்படுத்தும். ஒன்று, ஒரு விஷயத்தை நீ செய்யாமல் விட்டு அது இன்னொருவருக்கு வெற்றியை கொடுக்கிறது என்றால் அந்த நேரத்தில் நீ நினைப்பது இந்த விஷயத்தை நாம் செய்திருக்கலாமே என்று. இரண்டாவது, ஒரு விஷயம் நீ செய்து உனக்கு தோல்வியை கொடுத்து விட்டது என்றால் இதை செய்யாமல் இருந்திருக்கலாமே என்று நினைப்பாய். இந்த 2ம் தான் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உனக்கு மிக பெரிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் பிள்ளையே, நீ தொலைத்த விஷயத்தை எப்பொழுதும் தேடு. அது தவறு கிடையாது. ஆனால் உன்னை வேண்டும் என்றே தொலைத்துவிட்டு சென்ற உறவுகளை மட்டும் ஒரு பொழுதும் நீ தேடிச் செல்லாதே. ஏனென்றால் அது பயனற்றது என்பதனை புரிந்து கொள். வேண்டும் என்றே செய்கின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே நீ மீண்டும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இறுக பிடித்து நிற்க வைத்தாலும் அது உன்னோடு நிற்காது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, தூங்கும் பொழுது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் பொழுது சந்தோஷமாகவும் இருக்கின்ற மனிதன் எவனோ அவன்தான் இந்த உலகத்தின் மிக பெரிய பணக்காரன். அந்த வகையில் நீயும் ஒரு பணக்காரன்தான் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் தருகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும். என் பிள்ளையே, பிறர் உன்னை நிராகரிப்பதைக் கண்டு ஒரு நாளும் வருத்தப்படாதே. விலை உயர்ந்த பொருட்களை யாரும் இங்கு அதிகம் வாங்குவது கிடையாது. அந்த வகையில் நீ எத்தனை விலை உயர்ந்த மனிதன் என்பதனை மறக்காதே. இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வரும் என்பதனை நீ நினைவில் கொண்டால் இந்த வெற்றி உன்னை உன் வசமாக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இன்றைய விடியல் உனக்கான விடியல். சந்திர தரிசனத்தில் சந்திர பகவானை வணங்கி உன்னுடைய வாழ்க்கையின் பேரதிசயத்தை இன்று நடத்திவிட வேண்டும். நல்லதை நினைக்கின்ற என் குழந்தைக்கு நல்லதே நடக்கும். துரோகம் எல்லாம் உன்னை விட்டு தானாகவே விலகி ஓடும். எதை நினைத்தும் வருத்தப்படாமல்
உன்னுடைய வெற்றி மட்டுமே உன்னுடைய இலக்காக கொண்டு முன்னேறிச் சென்று கொண்டே இரு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.